2 நாளா சரியான மழை அடிச்சு ஊத்தி பிடிச்சி என்னக்கா. இல்லைன்னா ஒரு இடத்துலயும் ஒரு பச்சையை பார்க்க முடியாது. எல்லாம் காஞ்சி கருவாடா போயிருக்கும். பாருங்க மரத்துல எல்லாமே இலை எல்லாம் பழுத்து பழுத்து கொட்டுறத. ஆமாம்மா, இல்லைன்னா ஒரு பில்லு பூண்டை பார்க்குறதே அதிசயமாக தான் இருக்கும். இப்போ தான் ஏதோ எல்லாம் பசுறு கட்டிக்கிட்டு முளைச்சிக்கிட்டு வருது. ஏதோ மேய்க்கிறதுக்காச்சும் ஆகுமா? ஆமாக்கா, பார்த்தீங்களா? சரி, நானும் கேட்கணும்னு நினச்சேன். காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், ஒரு மூஞ்சி சரியில்லையே. என்னமோ சோகமாகவே இருக்கிறீங்களே, எதுவும் உடம்பு கிடம்புக்கு முடியலையா? என்னத்தையே பறி கொடுத்த மாதிரி இருக்கிறீங்களே, என்ன ஆயிட்டு? மூஞ்சி காத்தாலையிலேருந்து வாட்டமாகவே இருக்குதுன்னா பால் வாங்க வரக்கிலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, காலையிலங்காட்டி எண்ணத்தை போட்டு கேட்டுக்கிட்டு அப்படி அப்புறமா கேட்டுக்கலான்னு நானும் வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை பத்துமணி, எண்ணத்தை போட்டுக்கிட்டு நம்ம விஷனம் பிடிக்கிறதுனே ஒன்றும் தெரியல. அந்த மாடு கண்ணை வச்சுருந்தாலே இப்படியாத்தான் நினச்சா உடம்பு சரியில்லாமல் போயிடுதா. அது 2 நாளாக இப்போ என்னமோ தண்ணியாட்டமே கழிஞ்சிக்கிட்டே கிடக்கு. அது அம்புட்டு பெரிய ஜீவன் என்னமோ ஏதோன்னு எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அது மாத்திரை வாங்கி போட்டாலும் சரியாகலை. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு கிடக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாதுல்லக்கோ, நீங்களும் ஒன்றும் சொல்லலையே அதை பற்றி. சரி, நம்ம ஒரு கடையில் இந்த ஓம தண்ணி இருக்குமா, அதை வாங்கி ஊற்றி பார்த்தீங்களா? நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கனால எங்கள் ஆயாலாம் அந்த மாடு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கும்ல, இந்த எதனா வயிறு உப்பச்சமாக இருக்கும் களியும் அப்படின்னா அந்த ஓம தண்ணி தான் வாங்கி ஊற்றும், சரியாக போயிடுமே. அது நீங்களும் வாங்கி ஊற்றுனீங்களாக்கா? எல்லாமே ஊற்றி பார்த்தாச்சு பத்துமணி, ஒன்றும் சரியான பாட்டுக்கு இல்லை. 2 நாளாக இருக்க ரொம்ப தண்ணியாட்டமே போய்கிட்டு இருக்குது. கோமிய மாதிரியே போனால் என்ன பண்ணுறது, வியசனமாக இருக்குது. அப்படியே இருந்துச்சுன்னா பேசாமட்டிக்கு டாக்டரை வர வச்சு பார்த்துட வேண்டித்தானே. இன்னும் என்னத்துக்கு கை வைத்தியமே பார்த்துக்கிட்டு. இப்போலாம் எவ்வளோ இங்கிலீஷ் மருந்து கண்டுபிடிச்சி விட்டாங்களா, இதுக்கு யாக்கா விசனம் பிடிச்சிட்டு கிடக்குறீங்க? போன போட்டிங்களா வந்து ஊட்டாண்டியே பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல. ஆமாம், அப்படித்தான் என்ற வீட்டுக்காரன் என்ற பையனும் சொன்னாங்க. ஃபோன் அடிச்சுக்கிறோமா டாக்டருக்கு, சாயங்காலமாக டாக்டர் வந்து பார்க்குறேன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். ஆனாலும் அது நம்மளோடையே இருக்குதுல்ல. அது சோகமாக இருக்கிறத பார்த்தா கண்ணு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குதாம்மா அந்த கண்ணில் இருந்துக்கிட்டு. அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பார்க்க முடியல பாவம். சரி சரி, அப்போ சரியாக போயிட விடுங்க. டாக்டர் வந்து பார்த்தாங்களா என்ன ஏதுன்னு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து 2 ஊசி கூட போடுவாங்க, சரியாக போயிடும். சாப்பிடுங்க, சும்மாவே விஷனம் பிடிச்சிட்டு கிடந்தா எப்படி? எனக்கு வேணாம் பத்துமணி, தொண்டையில் பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டுக்கு. அந்த மாடு நல்லா ஆகிட்டா தான் என்னால் சாப்பிட முடியும். எல்லாமே ஒரு விஷனமாக்குது. நீ சாப்பிடுமா. அங்கே என்னத்தை போட்டுக்கிட்டு அண்ணாறுதல்னு எட்டி போட்டுக்கிட்டு கிடக்குறா இவ. அட, அது ஒன்றும் இல்லை நாலுமடி. இந்த மரத்தடியில் என்னத்தை கொண்டாந்து இப்படி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு நான் பார்த்துட்டுக்கிறேன். நல்ல தண்ணியாக என்னன்னு பார்த்துட்டுக்கிறேன். என்னத்துக்கு நல்ல தண்ணியாக இருந்தால் அப்படியே நவத்திக்கிட்டே போயிடலான்னு பார்க்குறியா? இம்புட்டு பெரிய ட்ரம்மா ஒரு ஆள் உருட்டிக்கிட்டு போக முடியாமா? ஏதாவது அறுவடத்தம் பேசுறியா? அது என்னன்னு பார்த்துட்டுக்கிறா. அப்போ தான் வேற உருட்டிக்கிட்டு போறியா நவட்டிக்கிட்டு போறியான்னு. அது ஒன்றுமில்ல மண்டச்சி, அது நேத்தியிலேருந்தே இருக்குது. நம்ம பக்கத்து விட்டு மாலாக்கால மாடு வச்சுக்கிட்டு இருப்பாங்களே 5-6 மாடு, அவங்க தான் கொண்டாந்து ஊற்றி வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு சின்ன குண்டா எடுத்துகிட்டு வந்து மொண்டு ஊற்றி ஆட்டு மாட்டுக்கு காமிச்சு இங்கே கட்டி போடுவாங்க. அதுக்கு வச்சுக்கிறாங்க. நீ போய் குலைப்பி விட்றாத, போட்டு வாங்குன்னு வாங்கி விட்ருவோம். அம்மாடி, அவகிட்ட வாய் கொடுக்குறதும் ஒன்று, கரும்பாலையில் கையை விடுறதும் ஒன்று. அவள் போட்டு கண்டமேனிக்கு பேச்சுவாள. ஏன்டி முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்க மாட்டியா? நான் எதனா உழைப்பி கிளப்பி விட்டுருந்தேன்னா அவளை தான் என்ன மானத்தையே வாங்கி விட்டுருப்பான். ஆனால் தண்ணி பார்க்குறதுக்கு கீழே நல்ல தண்ணி ஆக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ குடிக்கிற தண்ணியை மோட்டர் வச்சு இழுக்கிற தண்ணியெல்லாம் இங்கே தான் கொண்டாந்து ஊற்றிக்கிட்டு இருப்பாளோ. ஏட்டி, பேசாமட்டிக்கு நாம் நைட்டோட நைட்டாக 2 குடமாக சைக்கிளில் வச்சு கொண்டு போய் ஊற்றிக்கிடுவோமா? அவள் எப்படியே கத்திட்டு கிடக்கிட்டு நாம் தெரியாத காதலை போட்டு தாம விட்டுறலாம். என்னங்கிற? அவள் தண்ணியை மோட்டுக்கிட்டு போய் நாம் புழங்குறதுக்கு பேசாமல் மாட்டு மூத்திரத்தை முடக்குன்னு குடிச்சு விடலாம். அந்த கிளிப்பா போவக்களையும் வரக்களையும் எப்படியோ மோப்பம் பிடிச்சிக்கிட்டு கண்டுபிடிச்சி விடுவா. அப்புறமா சாட பேச்சையே மனுஷனை சாவடிச்சு விடுவா பார்த்துக்க. ஆமாம் ஆமாம், அது என்னமோ நெசந்தான். அப்படி பேச்சுவா. வாயா அது காவாயி தெரியுதுல்ல. அப்புறம் என்ன, மூடிக்கிட்டு இரு. 3 பேரும் நல்லா குந்தாணி கிடக்க கட்டளை பிடிச்சிக்கிட்டீங்களா? நான் எம்பிட்டு நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறது. தனைக்கும் நான் தான் கட்டளை தூக்கிட்டு வந்து மரத்தடியில் நல்லா காற்று வரும்னு தூக்கிட்டு வந்து போட்டேன். எனக்கு இக்கிலூண்டு இடம் விடாமல் 3 பேரும் உக்காந்துக்கிட்டீங்க. நல்லா ஒரு பேச்சுக்கு வந்து உக்காருன்னு ஒருத்தரும் சொல்ல கிடையாது. நீ தான் போய் ட்ரம்முக்குள்ளே தலையை விட்டுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தே. ஒன்றை என்னத்துக்கு நாங்கள் கூப்பிடணும்? இடம் கிடச்சா நெருக்கிக்கிட்டு உட்காரத்துக்கு காய்ச்ச இருக்கிறோம். நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகிறோம். நீ அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே
10 அக்காவும் பத்திரகாளி அக்காவுக்கும் வேற ஒரே சுவாக கீதம். மாடுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுன்னு அந்த அக்கா புலம்பிகிட்டே கிடக்குறாங்க. ஏன் நெட்டவழி உனக்கு தெரிஞ்ச வைத்தியம் எதுனா பாரு. மாடு ஒரே தண்ணியாட்டம் கழிச்சலாக விட்டுட்டு கிடக்குன்னு அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்ன வரைக்கும். அச்சோ அப்படியா? சரி வா கீதா, நாம் போய் மெடிக்கலில் இமீடியட்டாக எல்டோப்பர் மாத்திரை ஒன்று வாங்கிட்டு ஓடியாந்துருமா. ஒன்று பத்தாது, அதுக்கு நம்மளோட பெரிய வவராகுது. ஒரு 5-6 கொடுங்கன்னு வாங்கிட்டு ஓடியாந்துருவேன். என்ன 2 பேத்துக்கும் கொஞ்சமாச்சும் கூறு இருக்குதா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். மனுஷர் குடிக்கிற மாத்திரையை போட்டுக்கிட்டு மாட்டு குத்துனா அதுக்கு சரியாகுமா? ஏக்கா என்னக்கா பேசுகிறீங்க நீங்கள்? மாத்திரைன்னா எல்லாமே ஒன்று தானே. அப்போ போன வாரத்தில் எனக்கு கூட தான் ஒரே வவறு கடுப்பு. ஒரே ஒரு மாத்திரை போட்டு கப்புன்னு சட்டரை போட்டு சாத்துற மாதிரி நின்றுச்சு பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி பவரான மாத்திரையை நம்ம ஒன்று குடிக்கிறோம். அது கொஞ்சம் பெரிய ஜீவன். அதுக்கு ஒரு 5-6 ஊற்றுனா சக்குன்னு நின்றுட்டு போக போகுது. இதுக்கு போட்டு வேசனை பிடிச்சிட்டு கிடக்குறீங்க. அத்தானே இதில் வேற நம்மளே ஏச்சுறாங்க பாரு கீதா. அவளுங்கிட்ட போட்டுக்கிட்டு சொல்லிட்டு கிடக்காத 10 மணி. அவளுங்க அப்படித்தான் கீத்துக்கு மாத்தா பேசிக்கிட்டு திரிவாளுங்க. அட உண்மையாலுமேக்க சொல்கிறேன், நாங்கள் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்களை விளையாட்டாவே நினச்சிக்கிட்டுறீங்க. இல்லைன்னா புத்தி இல்லை முட்டாளுன்னு சொல்கிறீங்க. ஏம்மா 2 பேத்துக்கும் அறிவு கொழுந்துத்தம்மா சத்தம் கூறி கம்முன்னு இருங்க. அவங்க மாட்டு டாக்டரை வர சொல்லிக்கிறாங்களாம் பொழுதோடைக்கு. அவங்க வந்து என்னன்னு பார்த்துட்டு ஊச்சி கீச்சி போடுவாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. இந்தாங்க அந்த சோத்தை தின்னுங்க. பசி எடுத்துக்கு சாட்டுங்குது உங்களுக்கு. அத்தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி டாக்டர் வந்தால் சரிதான். சரி கொடுங்க. ஆமாம் பசி எடுத்துக்கிச்சு, நீங்களும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. நெட்டவள்ளி எடுத்துக்கிடி. ஏடி தின்னுட்டு கையை எங்கே கழுவுறது? அப்புறம் குடிக்கிறதுக்கு வேறு தண்ணி தாவே எடுத்துக்குமே. அட இம்புட்டு பெரிய ட்ரம்மில் தண்ணி கிடக்கு, எங்கே போய் கை கழுவுறாலாம். இதுலேயே கழுவிட்டு போவோம். என்னப்பா அப்புறமா வீட்டுக்கு போகும்போது தண்ணி குடிச்சிக்கிடலாம். அப்படியே சொல்கிற? அவ்வளோ தண்ணியில் எனக்கு கையை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயம் பார்த்துக்க. சரி விடு, நான் ஊண்டு தண்ணியில் என்னத்தை வந்து பிடுங்கிப்பிடுவான். நாமளும் பார்த்துருவோம். அதையும் தான். ஆட ஒரு சொம்பு தண்ணியிலேயே அவள் குடி முழுகி போயிருப்போது. நீ பேசாமட்டிக்கு முழுங்கு.